சூர்யா பாய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எங்கள் லாலுவை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ டெல்லிக்கு எப்போ வந்தாலும் என்ன வந்து பாரு. டெல்லியில் என்ன வேணும்னாலும் என்ன கேளு. உன் டெல்லிக்கு என்ன வேணும்? கியா? உனக்கு டெல்லி வேணுமா வேணாமா? டெல்லி கோட்டையில உக்காரணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆசைதான். உன்னால என்ன பண்ண முடியும்? நடக்க போற எலெக்ஷன்ல உங்க பார்ட்டி தான் ஜெயிக்கணும். நீங்க தான் ரூல் பண்ணணும். எலெக்ஷனுக்காகிற செலவை நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு செலவு பண்ணுவ நீ? இந்தியால எம்பியா போட்டியிடுற எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, பாக்கெட்ல இருந்து ஒரு பைசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. மொத்தம் நானே கொடுக்க. அது இருக்கட்டும். இந்தியாவுல மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒரு சீட்டுக்கு எவ்வளவு செலவாகுன்னு தெரியுமா? ஆவரேஜா ஒரு சீட்டுக்கு 20 கோடி செலவு பண்ணா கூட 10,000 கோடி வருது. அரசியல் தெரியாம பேசிட்டு இருக்க. தேவையில்லாத ஐடியாலாம் எதுக்குடா கொடுக்குற? லாஸ்ட் டைம் ஹைதராபாத்ல மட்டும் 60 கோடி செலவாச்சு. ஜெய்ப்பூர் 25, ஜெய்சால்மீர் 35, ஜபல்பூர், கான்பூர், கல்கட்டா, பெங்களூர், சென்னை, ராஜ்கோட், பனாஜி, நாசிக், மேங்களூர், கொச்சி, கொல்லம், மதுரை, இப்படி தாலியா இருக்கிற சென்டர்ஸ் நிறைய இருக்கு. எல்லாம் சண்டிகர், சத்தீஸ்கர் கணக்க சொல்ற. போன தடவை மதுரைக்கு மட்டுமே 250 கோடி காலியா இருக்கு. எல்லா நேரத்திலையும் ஓட்டு 500க்கு கிடைக்காது. ஒரு சில நேரத்துல 5000 கூட கொடுக்க வேண்டியிருக்கும். உயிர் போனாலும் பரவாயில்ல, சீட்டு வாங்க வேண்டிய சென்டர்ஸ்ல இருக்கும். அங்க எவ்வளவு செலவாகணும் எவனுக்கும் தெரியாது. சார், கட்சி சார்பா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க சார்? அவங்க சொந்த பணத்தை எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா சார்? எலெக்ஷனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு அவன் வீடு வாசல்லாம் வித்துட்டு இருக்கான் சார். லாஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு 25,000 கோடி செலவாயிருக்கு. விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கிறதுனால இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ. இந்த தடவை எலெக்ஷனுக்கு 35,000 கோடி ஆகும். மொத்த பணத்தை நானே தரேன். உங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எலெக்ஷன் டைம்ல எனக்கு 15 ஹெலிகாப்டர்ஸ் கொடுங்க. ஹெலிகாப்டர்லாம் எதுக்கு? பணத்தை அனுப்புறதுக்கு சொட்ட மாட்டையா? உங்க ஹை கமாண்ட் கிட்ட பேசுங்க. உங்க சாருக்கு இந்த சூர்யாவை பத்தி சொல்லுங்க. சார், எனக்கு டெல்லியில இருந்து எதுவும் வேணாம் சார். நானே உங்களுக்கு டெல்லியை கொடுக்கறேன். உங்க அப்பா எங்க? இங்க எதுக்கு வந்த? உங்க அப்பா எங்க? எங்க அப்பா வந்து கேக்குற? ஜெயதேவ், ஜெயதேவ் விட்டுறாத. கோகுலேவும் கமிஷனரும் போய் சேர்ந்துட்டானுங்க. எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த சூர்யாவையும் தூக்கிட்டா நிம்மதியா நான் பிரதமர் பதவியை ஏத்துக்குவேன். காரைக்குடியில் பிறந்த ஜெயதேவ் பாரத நாட்டின் 14வது பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நானும் உன்ன மாதிரி தான் அழுதேன். 14 வயசுல நான் இதை விட அதிகமா அழுதுருக்கேன். அப்பா அம்மா அமெரிக்கால இருந்தாங்க. நான் அங்கதான் பிறந்தேன். எங்க அப்பா அங்க பெரிய பிசினஸ் மேன். பிசினஸ்ல சம்பாதிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு தான் பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு வந்தார். அங்க ஒரு லோக்கல் லீடரை சந்திச்சாரு. அவன் பேரு ஜெயதேவ். ட்ரஸ்ட் ஓபன் பண்ணலான்னு எங்க அம்மா அப்பாவை நம்ப வச்சு பணத்தை ஏமாத்தி மனசாட்சி இல்லாம கொன்னுட்டான். ஈவரக்கம் இல்லாம கழுத்தறுத்து கொன்னுட்டான்.
சார். சார் போய் சார், எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். யாரும் தெரியுமா? தெரியாது சார். நீ பாத்தியா? பார்த்தேன் சார். நீ சொல்லு. அது ஏதோ மர்டர் கேஸ். அதான் 6 மணிக்கு வர்றேன்ல, பாத்துக்கோ. ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? எங்கேயா உட்காந்து அழுதுன்னு கிடக்குற? போடா. சும்மா கிளம்பி வந்துடுறானுங்க. இதுக்காகவா எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்கன்னு தோணுச்சு. ஒரே செகண்ட்ல அனாதி ஆயிட்டேன் சித்ரா. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, ரோட்ல போய் தூங்கினா நாயை விட கேவலமா அடிச்சு துரத்துவானுங்க. வெறுப்பாயிடுச்சு. இந்த மனுஷங்க மேல, இந்த சமூகத்து மேல, இந்த நாட்டு மேல தனியாளாயிட்டேன். 100 கோடி பேர் ஒரு பக்கம், நான் ஒருத்த மட்டும் ஒரு பக்கம். அந்த 100 கோடி பேரோட விளையாடணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் மனுஷங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், சுயநலனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நோ மாரல்ஸ், நோ ரூல்ஸ். எவனாவது நம்மள போடணும்னு நினைச்சா நாம அவனை போட்டுனோம். அநியாயம் பண்ணணும்னு நினைச்சா அவனை அழிச்சிடணும். கண்ணுக்கு தெரிஞ்சான்னா அந்த கடவுளை கூட போட்டு தள்ளிடுவேன். क्या लालू साहब, உங்க கேண்டிடேட் செலக்ஷன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ராய்பூர் பேனர்ஜி வேஸ் ஃபெலோ, சிதம்பரம் அன்பு எதுக்கும் லாய்க்கு இல்ல. நோட் பண்ணு, நோட் பண்ணு, நோட் பண்ணு, நோட் பண்ணு. பெனு, அனந்த்பூர், பொக்காரோ, ராஞ்சி, பாட்னா, உடுப்பி, தேனி, இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் மாத்தணும். நல்லால பார்த்து நிக்க வை. கேரக்டர் சரியில்லாத ஆளை நம்பி இவ்வளவு பணத்தை எப்படி செலவு பண்றது? வந்து சேர்ந்து கணக்கு பாரு. ஒவ்வொரு செட்டில்மெண்ட்லயும் 100 கோடி வரணும். ஒரே வாரத்துல இந்தியால 100 செட்டில்மெண்ட் நடக்கணும். பெண்டிங்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் வெளியில எடுங்க. அவங்களா கான்டாக்ட் பண்ணலன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கலெக்ட் பண்ணுங்க. நமக்கு அதிகம் வேண்டாம். 35,000 கோடி இருந்தா போதும். பரம்பூர்ல நிக்கிற ஆப்போனன்ட் கேண்டிடேட் பஹுத் பவர்ஃபுல். சூர்யா கிட்ட பேசு. அவன் எலெக்ஷன்ல நிக்க கூடாது. அரசியல்வாதிக்கு கீப் இருந்தா அவன் எலெக்ஷன்ல நிக்க வாய்ப்பு கிடைக்காது. அந்த ஜெயதேவுக்கு செகண்ட் செட்டப் இருக்கு. அவளுக்கு ஒரு பையனா இருக்கான் தெரியுமா? அந்த பொம்பளை கிட்ட பேசு. ஜெயதேவோட பாதி சொத்தை வாங்கி தரேன்னு சொல்லு. பையனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதை மீடியா முன்னாடி வை. ஆமாங்க, ஜெயதேவ் தான் என்னோட ஹஸ்பண்ட். 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 3 வயசுல குழந்தையும் இருக்கு. இதான் டிஎன்ஏ சர்டிபிகேட். உண்மையை உடைத்த டிஎன்ஏ டெஸ்ட். தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழந்த காரைக்குடி ஜெயதேவ். இன்னும் ஒரு வாரத்துல எலெக்ஷன் வருது சார். இது வரைக்கும் 120 கோடி செலவு பண்ணிருக்கேன். திடீர்னு என்ன தூக்கம் என்ன நியாயம்? தூக்காம என்ன பண்ண சொல்ற? உன்னால கட்சியோட மானம் போயிடும் போல இருக்க. ஊழலில் ஊறி போன அரசாங்கம் அது. செகண்ட் செட்டப் வைத்து கூத்தடிக்கும் அரசாங்கம் அது. अरे ये लोग अपने देश को क्या चीतना चलाएंगे? ஒரு ஜெயதேவுக்கு மட்டும் இல்ல, அந்த பார்ட்டில இருக்கிற ஒவ்வொரு லீடருக்கும் இல்லீகல் பொண்டாட்டி, இல்லீகல் பசங்க இருக்காங்க. ஜனங்களுக்கு என்ன இது? என்ன இது? देश को बड़ा कर रही है, फैमिली को बड़ा कर रही है। ये मेरा अड्डा है तो हज ज़रा साले। மீடியாவை பணத்தால் அடிங்க. மொத்தம் 75 சேனல்ஸ் இருக்கு. நியூஸ் ரிப்போர்ட்டர்ல இருந்து நியூஸ் ரீடர் வரைக்கும் எல்லாருக்கும் காரை கிஃப்டா கொடுத்துருங்க. எல்லா சேனல்ஸ்லயும் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் நம்மள பத்தி நியூஸ் பாசிட்டிவா வரணும். கடந்த ஆட்சியால் ஏமாற்றம் அடைந்த மக்கள் கோவிந்த் பட்டேல் கட்சிக்கு சாதகமாக உள்ளனர். எக்ஸிட் போல் சர்வே கூட நமக்கு தான் ஃபேவரா இருக்கணும். सर्वे के हिसाब से ये पार्टी को 80 प्रतीक्षा मतदार हुए हैं. எனக்கு எந்த மாதிரி ப்ரோகிராம்ஸ் வேணும்னா நம்ம கட்சி பவர் என்னன்னு எல்லாருக்குமே தெரியணும். வெற்றி நமக்கு தான். நாம தான் ஜெயிக்க போறோம். நம்ம ஆட்சி வர போகுது.
ஏய் 5 நாளைக்கு முன்னால கொடுத்தா குடிச்சிட்டு மறந்துடுவானுங்க. முன்னாடி நாள் ராத்திரி தான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம பணத்தை வெளியே எடுத்தா போதும். எல்லாரும் சொல்லுவாங்க பணம் நிரந்தரம் கிடையாது, மனுஷங்க தான் நிரந்தரம்னு. இங்க மனுஷங்க தான் செத்து போறாங்களே தவிர கரன்சிக்கு சாவே இல்ல. ஒண்ணு பண்ணுங்க, இந்த மனுஷங்க போய் சேர்றதுக்குள்ள பணத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. ये मेरा अड्डा है तो हजार साल है। எங்க ஓகே, நான் பாத்துக்கிறேன். வை நசீர். ஜி பாய். புவனகிரியில கல்ல ஓட்டு போடுறாங்களா? நம்ம ஆளுங்களை பாத்துக்க சொல்லு. ஷக்கீல், நசீர், பாய். எலெக்ஷன் ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் வந்துடுறேன். பாய் நாங்களும். எவனையும் பின்னால வர வேண்டாம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.